ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். நான் சொல்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்டே கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷ்னல் இந்தியா ஆர்கனைசேஷன், எம்எஸ்சிஐன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? வாட் இஸ் எம்எஸ்சிஐ? இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் ஃபர்ம். இவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக்கோட இண்டெக்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, போர்ட்ஃபோலியோ எப்படி ரிஸ்க் எப்படி எடுக்கணுன்றது மாரி ப்ரொவைட் பண்ணுவாங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க, கவர்னன்ஸ் டூல் கொடுப்பாங்க டு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ இது ஒரு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்க தான் ஃபஸ்ட்டு குளோபல் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபார் மார்க்கெட்ஸ் அவுட் சைட் த யூஎஸ்க்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு குளோபல் ஸ்டாக் மார்க்கெட் அவுட் சைட் த யூஎஸ்க்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. மார்கன் ஸ்டான்லி இதுக்கு அவங்க லைசன்ஸ் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவுட் சைட் த யூஎஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. கேபிட்டல்ஸ் டேட்டா இன் 1986. ஸோ அதை வச்சு தான் இவங்க மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும், இப்போ நம்ம கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷ்னல் இந்தியா ரீஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. இதே வேறு கண்ட்ரிக்கு அவங்களோட கண்ட்ரி நேம் போட்டு ரீஆர்கனைசேஷன் இருக்கும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எம்எஸ்சிஐ? இதோட பர்பஸ் என்ன? இவங்க டூல் ப்ரொவைட் பண்ணுவாங்க டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அங்கே என்னென்ன நியூஸ்லாம் இருக்குது, எப்படி க்ரோத் எப்படி இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷனும் இவங்க கொடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க ரிசர்ச்சு, டேட்டா, டூல்ஸு, அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு இதெல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட் லெவலில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றது இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்டாக் இண்டெக்ஸ், இது ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. குளோபல் மார்க்கெட்ஸில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கு இவங்க உதவுவாங்க. வாட் இஸ் த எம்எஸ்சிஐ இந்தியா இண்டெக்ஸ்? இந்தியா இண்டெக்ஸில் எம்எஸ்சிஐ இந்தியா இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் பெர்ஃபார்மன்ஸ், அதோட மெஷர்ஸ்லாம் டிசைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஃபோர் டிவிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். லார்ஜஸ்ட், ஸ்மாலஸ்ட், ஆவரேஜ், மீடியன். அதாவது ஸ்டாக்ஸை லார்ஜஸ்ட், ஸ்மால், ஆவரேஜ், மீடியன்னு பிரித்து அதில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு இவங்க மெஷர் பண்ணுவாங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். இஸ் எஃப்ஐஐஸ் யூஸ் எம்எஸ்சிஐ இந்தியா இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அவங்க இதை ஒரு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வாண்ட் டு நோ அபவுட் த ஸ்டெபிலிட்டி அண்ட் வால்டிலிட்டி இன் த ப்ரைஸ் ஆஃப் ஷேர்ஸ். நம்ம மார்க்கெட்டில் நம்மளோட ஷேர்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டேபிளாக இருக்கா, இல்லை வால்டிலிட்டி அதிகமாக இருக்கா, இதெல்லாம் இந்த எம்எஸ்சிஐ இந்தியா இண்டெக்ஸுன்ற டூலை வச்சு தான் அவங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் தட் ஃபாரினர் வில் இன்வெஸ்ட் இன் இந்தியா வில் டிபெண்ட் ஆன் தி ஸ்டாக் வெயிட்டேஜ் ஆன் த எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ். அதாவது ஃபாரினர் ஒரு ஃபண்டை, அதாவது அமௌண்ட்டை நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அது எதை பொறுத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ் அவங்க எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டில், இந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்றதை பொறுத்து அவங்க ஃபாரினர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே அந்த கம்பெனியோட வெயிட்டேஜ் ரெடியூஸாக அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதுலேருந்து ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். ஹவு டஸ் இட் இம்பேக்ட் தட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்? இது எப்படி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மேலே இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாக் எம்எஸ்சிஐ இண்டெக்ஸில் அது லார்ஜ் கேப்போ ஸ்மால் கேப்போ ஏதோ ஒன்று அவங்க இண்டெக்ஸில் எம்எஸ்சிஐ லார்ஜ் கேப் இண்டெக்ஸ்னு வைங்களேன், அதில் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா குளோபல் லெவலில் இன்வெஸ்டர்ஸ் அந்த ஸ்டாக்ஸ்க்கு நிறையா டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதோட வெயிட்டேஜும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்வெஸ்டர்ஸை அதை ஈர்க்குதுன்னு அர்த்தம். அதாவது ஃபண்ட்ஸ் நிறையா உள்ளார ஃப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே ஒரு ஸ்டாக் எம்எஸ்சிஐ இண்டெக்ஸ்லேருந்து வெளியில் வருதுன்னா
அப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் அதுலேருந்து அவங்க போட்ட முதலீட்டை வெளியில் எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்? செல்லிங் ப்ரெஷர் ஆகும், ஸ்டாக்கோட ப்ரைஸும் டிக்ளைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றுக்கு நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம் MSCI இண்டெக்ஸ் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஆகஸ்ட் மந்த்துக்கு. MSCI இந்தியா ரீஆர்கனைசேஷன் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். அதில் ஒரு பாயிண்ட் தான் இப்போ எடுத்து போட்டிருக்கேன். RVNL, வோடஃபோன் இந்தியா, டிக்சன் டெக்னாலஜிஸ், ஆயில் இந்தியா, பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ், ஆரக்கிள், ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இதெல்லாம் MSCI இந்தியா இண்டெக்ஸில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே ஒரே ஒரு ஸ்டாக் பந்தன் பேங்க் மட்டும் அதை எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க இண்டெக்ஸ்லேருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மேலே சொன்ன இதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டாக் உள்ளார வருதுன்னா இன்வெஸ்டர்ஸ் உள்ளார நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஒரு ஸ்டாக் வெளியில் போகுதுன்னா அப்போ அதுலேருந்து முதலீட்டை எடுக்க போகிறாங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷர் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட இதை பற்றி கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.